Hello friends, welcome to my channel. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் இன்கம் டேக்ஸில் என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். நீங்கள் சேலரி எம்ப்ளாயினா எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி செல் பண்ணிங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கம் டேக்ஸில் நியூ டேக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னு 2 ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. டிஃபால்ட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். போன ஃபினான்ஷியல் இயரில் அப் டு 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை. இந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை. 3 to 6 lakhs வரைக்கும் போன ஃபினான்ஷியல் இயரில் 5% டேக்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயரில் 3 to 7 lakhs வரைக்கும் 5% டேக்ஸ் கட்டணும். 6 to 9 lakhs வரைக்கும் போன ஃபினான்ஷியல் இயரில் 10% டேக்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயரில் 7 to 10 lakhs வரைக்கும் 10% கட்டணும். 9 to 12 lakhs வரைக்கும் போன ஃபினான்ஷியல் இயரில் 15% டேக்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயரில் 10 to 12 lakhs வரைக்கும் 15% டேக்ஸ் கட்டணும். போன ஃபினான்ஷியல் இயரில் 12 to 15 lakhs வரைக்கும் 20% டேக்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயரிலும் சேம் தான். மோர் தேன் 15 lakhsக்கும் போன ஃபினான்ஷியல் இயரில் 30% டேக்ஸ் கட்டணும். இந்த ஃபினான்ஷியல் இயரிலும் சேம் தான். இப்போது எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரமேஷ் 7,75,000 சேலரி வாங்குறாரு. சுரேஷ் 10 lakhs சேலரி வாங்குறாரு. தினேஷ் 15 lakhs சேலரி வாங்குறாரு. இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு பார்ப்போம். நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஒரே ஒரு டிடக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அதாவது உங்கள் ஓவரால் சேலரியில் இந்த அமௌண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினா போதும். போன ஃபினான்ஷியல் இயரில் 50,000 இருந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை இந்த ஃபினான்ஷியல் இயரில் 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரமேஷ்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணால் 7 lakhs வருது. சுரேஷ்க்கு 9,25,000, தினேஷ்க்கு 14,25,000 வருது. ஃபர்ஸ்ட் 3 lakhsக்கு 3 பேருமே டேக்ஸ் கட்ட தேவையில்ல. 3 to 7 lakhsக்கு 3 பேரும் 20,000 டேக்ஸ் கட்டணும். சுரேஷ் 10% டேக்ஸில் 25,500, தினேஷ் 30,000 கட்டணும். தினேஷ் 15% டேக்ஸில் ஒரு 30,000, 20%ல் ஒரு 60,000 கட்டணும். ரமேஷ் 20,000 டேக்ஸ் கட்டணும். ஆனால் கவர்மெண்ட் அப் டு 7 lakhs வரைக்கும் செக்ஷன் 87A பெனிஃபிட் தராங்க. அதாவது ரமேஷ் 0% டேக்ஸ் கட்டினா போதும். சுரேஷ் 42,500 டேக்ஸ் கட்டணும். தினேஷ் 1,40,000 டேக்ஸ் கட்டணும். கவர்மெண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப் டு 60 years, 60 to 80 years, அபோவ் 80 yearsனு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அப் டு 60 yearsக்கு 2.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை. 60 to 80 yearsக்கு 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை. அபோவ் 80 yearsக்கு 5 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் அதிகமான டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் அதிக சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸ் இன்னும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு 50,000 அலௌட். செக்ஷன் 80Cயில் அப் டு 1.5 lakhs வரைக்கும் டிடக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட், டேக்ஸ் சேவர் எஃப்டி, பிபிஎஃப், என்பிஎஃப், ஹோம் லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டை செக்ஷன் 80Cயில் காமிக்கலாம். நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா செக்ஷன் 80Eயில் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப் டு 2 lakhs வரைக்கும் டிடக்ட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80Dயில் 75,000 வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் பே பண்ணுறதை டிடக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ரெண்ட் ஸ்லிப் ஷோ பண்ணி டேக்ஸபிள் இன்கம்மை டிடக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை செல் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் டேக்ஸ் கட்டணும். ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு லாஸ்ட் இயர் அப் டு 1 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் அப் டு 1.25 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. போன ஃபினான்ஷியல் இயரில் 10% இருந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இப்போ 12.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை 1 yearக்கு மேலே ஹோல்ட் பண்ணி செல் பண்ணால் அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். அதே வந்து பாண்ட்ஸ் அண்ட் கோல்டுக்கு 2 years மேலே ஹோல்ட் பண்ணி செல் பண்ணால் தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 2 lakhs லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு 1.25 lakhsக்கு டேக்ஸ் 0, நெக்ஸ்ட் 75,000க்கு 12.5% டேக்ஸ் கட்டணும். அப்போ நான் 9,375 rupees கட்டணும். இப்போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பற்றி பார்ப்போம். போன ஃபினான்ஷியல் இயரில் 15% இருந்த டேக்ஸை இந்த ஃபினான்ஷியல் இயரில் 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை 1 yearக்குள்ளே வாங்கி செல் பண்ணிங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். பாண்ட்ஸ் அண்ட் கோல்டுக்கு 2 yearக்குள்ளே வாங்கி செல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 2 lakhs ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வருதுன்னா 2 lakhsக்கு 20% டேக்ஸ்னா 40,000 rupees நான் டேக்ஸாக கட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் என் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நீங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.